இன்றைக்கி காங்கிரஸும் திமுகவும் கடுமையான சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கூப்பிட்டு வச்சு திமுக கூட தான் கூட்டணி, கம்முன்னு போய் உட்காரணும் அப்படின்னா சரிங்க தலைவர்னு வெளியே வந்து ட்வீட் பண்ணுறாங்க. தாவேகாவுக்கு சின்னம் கிடைச்சா இவர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தோஷப்பட்டு ட்வீட் பண்ணுறாரு. அப்போ காங்கிரஸ் ஜோடங்கர் என்ன சொல்கிறாரு, கூட்டணி இருக்கா இல்லையான்றதை டெல்லி மேலிடம் தான் முடிவு பண்ணணும். இவர் தான் மேலிட பொறுப்பாளர். இப்போ இங்கே பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாரு, இங்கே என்டிஏ கூட்டணி தான் வலுவானது, அதிமுக என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பெரிய கட்சி அதிமுக, இப்படி அடித்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பொறுப்பை போட்டால் பண்ணுறாங்க. இங்கே கிரிஸ் ஜோடங்கர் என்ன சொல்கிறார், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையான்னு மேலிடம் தான் சொல்லுன்றாரு. அப்போ இவ்வளோ குழப்பம். ஆளுநர் சட்டசபையில் அந்த பிரச்சனையில் முதல்ல முந்திக்கிட்டு தோழமை கட்சிகள் தான் அறிக்கைகளாக விடுவாங்க. என்னாச்சு பார்த்தீங்களா, ஒருத்தர் வாய் திறக்கல. அவ்வளோ கோவம், உங்கள் சண்டை நீங்கள் பார்த்துங்கன்ற மாதிரி கோவம். திருமாவளவன் சைடு என்டிஏ கூட்டணி வலுவடைஞ்சிட்டே வர நிலையில் இந்த சைடு திமுக கூட்டணி ரொம்ப வலுவிழந்துட்டே போதும். ஏற்கனவே அவர்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்குது. ராஜ்நாத் சிங்கை கூட்டு நானே வெளியிட்டாங்களே, என்ன திருமாவளவன் ஏற்றுக்குவாரா? இல்லை திருமாவளவனை விஜய் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அது நான் திருமாவளவன் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரா? சாம்சங்கில் தொழிற்சங்கம் அமைக்காமல் போக்கு காட்டினாங்களே, அது சிபிஎம் ஏற்றுக்குமா? அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்தது. ஆனால் ஊடகங்களும் மற்றது மூலியமாக நாங்கள் ஒற்றுமை கொள்கை என்று வந்துவிட்டால் நாங்கள் ஒன்றாக இருப்போம் அப்படின்லாம் உருட்டியிருந்தாங்க. ஆனால் இப்போ பெருசாக முட்டிக்கிட்டு நிற்குது. யாருக்கு எவ்வளோ சீட்டு, காங்கிரஸ் 40 தொகுதி குறையாமல் வாங்கிறது இல்லைன்ற முடிவில் தெளிவாக இருக்காங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அப்போ இந்த சைடு கூட்டணி சலசலப்பு ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே தொகுதி பங்கீடு முடித்து பிரச்சாரம் போகிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த நிலைமையில தான் பிரதமர் தமிழ்நாடு என்டிஏ பக்கம் நிற்கிறது அப்படின்னு ட்வீட் பண்ணுறாரு. அவர் சில விஷயங்கள்லாம் போடுறாரு.